பிரைஸ் த லார்ட். இந்த காலகட்டத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பான். 1, தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க. 2, தன் குடும்பத்தை பாதுகாக்க, ஐஸ்வர்யத்திற்காக, அதாவது பொருளாதார ஆசீர்வாதம். 3வது, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தை தான் அடைந்து விட வேண்டும், மகிமையான இடத்தை தான் பிடித்து விட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று 3 காரியமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் 2 காரியத்தை செய்ய வேண்டும். அவை எவை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பார்ப்போமா? நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த 3 காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளா நீங்கள்? உங்கள் வீட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற சரீர பலகீனங்கள், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து உங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஸ்தலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுக்குள் தாழ்மை வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேண்டும். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு உயர்வில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பு நாம் தாழ்மைப்பட்டு தான் ஆக வேண்டும். நாம் முழங்கால்களை முடக்கி ஆண்டவரிடம் பணிந்து நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். தவறுகளை செய்யும் போது அவர் தண்டிக்கிற தேவன், உங்களை சிருஷ்டிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே தேவன்தான் உங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் உணர்வடையும் பொழுதும் நீங்கள் உங்கள் தாழ்மையை அவரிடத்தில் வெளிப்படுத்தும் போதும் கட்டி அரவணைக்கிற தேவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தாழ்மையாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் இருக்க சொல்கிறார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனும் வந்தடையும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.